ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜின்ஹி சங்மினை எவ்வளோ இக்னோர் பண்ணி ஆட்டிடியூடா நடந்தாலும் சங்மின் ஜின்ஹி மேல ரொம்பவே கேர் எடுத்து அவங்க சிஸ்டர் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணிருக்கிறதால வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்க என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் அண்ட் மெடிகேஷன்ஸ் எடுக்கணும்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சிருப்பாரு. அந்த பிரிஸ்கிரிப்ஷனை ஜின்ஹிட்ட கொடுக்க வரும்போது சீஃப் டாக்டர் அவர் ரெடி பண்ணி ஜின்ஹிக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறத பார்த்து சங்மின் ரொம்பவே கோவமா அதை டஸ்ட்பின்ல போட்டுருவாரு. ஜின்ஹி ஒர்க் முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டா வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆரா அஞ்சுன்ஹா வீட்டை தலைகீழ மாத்தி வச்சிருப்பாங்க. நடக்கிறதுக்கு கூட வழி இல்லாம ஃப்ளோர் ஃபுல்லா திங்ஸா போட்டு வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால ஜின்ஹி எதுவும் பேசாம பக்கத்துல அவங்க அம்மா ஸ்பா வச்சிருப்பாங்க, அங்க போயிடுவாங்க. இதை பாக்குற ஜின்ஹி அம்மா ஆராவை ஸ்பாக்கு வர சொல்லி நல்லா வார்ன் பண்ணுவாங்க. டின்னர் சாப்பிட்டு ஜின்ஹி தூங்கும் போது சங்மினை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது தென் லவ் பண்ண அழகான மொமெண்ட்ஸ் தான் ஞாபகத்துல வரும். சங்மினுக்கு இதே ஞாபகங்கள் தான் இருக்கும். தூங்கும் போது அவங்க ஹாப்பி மொமெண்ட்ஸ் ஞாபகத்துல வரதுனால அவங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் இருக்கும். நெக்ஸ்ட் டே எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஃப்ளோருக்கு போறதுக்காக சங்மின் ஜின்ஹி ரெண்டு பேரும் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. லிஃப்ட் ஆல்ரெடி ஓவர் கிரௌடா இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் மக்கள் உள்ள வர வெளியில போகன்னு இருக்கிறதால சோ சங்மின் ஜின்ஹி பக்கத்துல ரொம்ப க்ளோஸா நிப்பாரு. அந்த டைம் ஜின்ஹியோட லிப்ஸ்டிக் மார்க் சங்மின் கோட்ல ஒட்டிக்கும். அது எதுவும் தெரியாம சங்மின் ரொம்ப எம்ப்ரேசிங்கா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு வந்த யூமி லிப்ஸ்டிக் மார்க்கை பார்த்து இது என்னன்னு கேட்க போறதுக்குள்ளயும் அங்க ஒரு நர்ஸ் வந்து ரெண்டு பேரும் சீக்கிரமா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வாங்க, சீரியஸா ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த பேஷண்ட்க்கு சிவியரான ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இன்டென்ஸ் சீஃப் டாக்டர் எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பேஷண்டோட உயிரை காப்பாத்துவாங்க. பேஷண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு ஜின்ஹி ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற டஸ்ட்பின்ல பிரிகாஷன்ஸோட மெடிசின் இருக்கிற கவரை பார்த்து ஜின்ஹி அதை எடுத்து என்னன்னு பார்க்கும்போது அங்க வந்து கிம் இதை உனக்காக தான் சங்மின் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணான்னு சொல்றது கேட்டு லைட்டா மெல்ட் ஆகி சங்மினை பார்த்து தேங்க்யூ சொல்லணும்னு போவாங்க. ஜின்ஹி பேச ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளயும் அங்க வந்த யுமி வாலண்டியரா சங்மின் கோட்ல ஒட்டிட்டு இருக்கிற லிப்ஸ்டிக் ஸ்டெயினை தொடச்சு விட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து கோவமான ஜின்ஹி ரெண்டு பேரையும் தள்ளி அவங்களுக்கு நடுவுல நடந்து போவாங்க. இங்க யுமி சங்மின் மேல அட்வான்டேஜ் இருக்கிறத பார்த்து ஜின்ஹி ஜெலஸ் ஆகிறது நல்லாவே தெரியுது. இது சங்மின் நோட் பண்ணி ஜின்ஹி பின்னாடியே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டே போவான். டாக்டர் சிம் அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு முடிப்பாங்க. சங்மின் குழந்தை மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஓவரா ஒர்க் பண்ணதுனால பசிக்குது, லஞ்ச் வாங்கி தரையான்னு ஜின்ஹிட்ட கேட்பான். ஜின்ஹி ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜின்ஹிக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். அது தெரிஞ்சதுனால சங்மின் வாட்டர் பாட்டிலாம் ஓபன் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் மெதுவா சாப்பிட, அப்பதான் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும்னு சொல்லுவான். இதை அங்க இருந்து பாக்குற சிஸ்டர் அவங்களுக்கு ஆல்ரெடி சங்மினை பிடிக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆவாங்க. சீஃப் டாக்டர் ஜின்ஹி கிஃப்டா கொடுத்த ஜெர்கினை போட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அங்க வந்த டாக்டர் சிம் ரொம்பவே ஸ்மைலிங் ஃபேஸோட இந்த ஜெர்கின் உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, இதை போட்டுட்டு வா, இன்னைக்கு நம்ம டின்னர் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட் ரூம்ல ஜின்ஹி லிப்ஸ்டிக் அப்ளை பண்றதை பார்த்தா யூமி இது சங்மின் கோட்ல இருந்த லிப்ஸ்டிக் ஷேட் மாதிரியே இருக்கேன்னு கேட்பாங்க. பட் அதுக்கு ஜின்ஹி எந்த பதிலும் சொல்ல மாட்டா. இன்னையோட ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு போற டைம்ல கிம் சங்மின் நான் ரொம்பவே அப்செட்டா இருக்கேன், ட்ரிங்க் பண்ண போலாம் வான்னு கூப்பிடுவான். யுமியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நான் நிறைய ஸ்டெப் எடுத்தேன், பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இன்னைக்கு யுமி போன்ல பேசினதை நான் கேட்டேன். அதுல யாரையோ மதர்னு சொல்லி தான் கூப்பிட்டா. ஆக்சுவலா கொரியால மதர் இன் லவ் மதர்னு கூப்பிடுவாங்க. எனக்கு என்னவோ யுமிக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பான். கிம் ஓவரா ஃபீல் பண்றதுனால சங்மின் ஆக்சுவலா நான் டேட் பண்ண போன பொண்ணு யுமி தான், அவ மதர்னு சொல்லி எங்க அம்மாக்கு தான் கால் பண்ணி பேசியிருந்திருப்பா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லுவான். இந்த இடத்துக்கு டாக்டர் சிமோன் சீஃப் டாக்டரும் வருவாங்க. அவர் ஜின்ஹி வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு வந்திருப்பாரு. சீஃப் டாக்டர் ஜெர்கினை கழட்டி வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்னு போவாரு. அந்த டைம் அங்க வந்து சங்மின் டாக்டர் சிம் கிட்ட பேசிக்கிட்டு வேணும்னே அந்த ட்ரெஸ்ல ட்ரிங்க்ஸ் ஊத்திடுவான். ஷர்ட்ல ட்ரிங்க் கொட்டிருக்கிறத டாக்டரும் பாப்பாரு. அந்த டைம் டாக்டர் சிம்க்கு அர்ஜென்ட்டா ஒரு கால் வந்து வேகமா போவாங்க. அவங்கள பத்தி என்னன்னு கேக்குறதுக்காக சீஃப் டாக்டரும் பின்னாடியே போவாரு. சங்மின் அதுக்குள்ளேயும் கோட் எடுத்து அவன் பேக்ல வச்சுக்குவான். டாக்டர் திரும்ப வந்து கோட் எடுக்கிறதுக்காக வருவாரு. அங்க கோட்ல அதனால சங்மின் போய் கேட்பாரு, கோட் பாத்தியான்னு. நான் எதுவும் பாக்கலன்னு சொல்லிடுவான். டாக்டர் சிம் அர்ஜென்ட்டா போகணும் வரையான்னு கால் பண்ணதுனால சீஃப் டாக்டர் உடனே கிளம்பிடுவாரு. சங்மின் எதையோ சாதிச்ச மாதிரி ரொம்பவே ஹாப்பியா சிரிச்சிட்டு இருப்பான். டாக்டர் அந்த ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட் தான் பார்க்க வந்திருப்பாரு. ஜின்ஹியோட டியூட்டி டைம் முடியும் போது தான் அவருக்கு கன்வல்ஷன், அதாவது வலிப்பு வந்திருக்கும். அதனால தான் டாக்டர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லிருப்பாங்க. டாக்டர் பேஷண்ட்டை டேக் கேர் பண்ணிப்பாரு. ஜின்ஹி கிளம்புற டைம்ல அங்க கார்ல வந்து சங்மின் வா உன்னை வீட்டுல டிராப் பண்றேன்னு ஜின்ஹியை கூட்டிட்டு போவாரு. கார்ல போயிட்டு இருக்கும்போது ஜின்ஹிக்கு சீஃப் டாக்டர் கால் பண்ணி பேஷண்ட்டுடைய கண்டிஷன் பத்தி அப்டேட் பண்ணுவாரு. அதை கேட்ட ஜின்ஹி நான் உடனே ஹாஸ்பிட்டல் போனோம், வா ரிட்டர்ன் போலான்னு கூப்பிடுவாங்க. இப்பதான் உன்னோட டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சுல, அதுக்கப்புறம் எதுக்காக ஹாஸ்பிட்டல் போனோம்னு சொல்றேன்னு பேசிட்டே சடனா ரெட் லைட் போட்டதும் வேகமா பிரேக் அழுத்துவாரு. இதால ஜின்ஹியோடைய காலர் போன் சீட் பெல்ட்ல அழுத்தி வீக்க வந்துரும். காரை ஓரமா பார்க் பண்ணி ஜின்ஹியோடைய போன் இன்னும் கொஞ்சம் ஸ்வெல் ஆகாம இருக்கிறதுக்காக ஜின்ஹிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுவான். ஜின்ஹிக்கு பேண்டேஜ் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக சங்மின் ஜின்ஹியை திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு வருவான். ஜின்ஹியோடைய காலர் போன் ஸ்வெல் ஆகி திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்காங்கன்றது சிஸ்டர் சொல்றது கேட்டு சீஃப் டாக்டர் ஜின்ஹியை பார்க்க வருவாரு. அங்க வந்து சங்மின் நான் ஜின்ஹியை டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஜின்ஹிக்கு பேண்டேஜ் போட்டு விடுவான். அதுக்கப்புறமா ரொம்ப தைரியமா நம்ம இன்னைக்கு சீஃப் டாக்டர்கிட்ட பேசியே ஆகணும்னு அவரை தனியா கூட்டிட்டு போய் நீங்க இனிமேல் ஜின்ஹி மேல எந்த ஃபீலிங்ஸும் வச்சுக்காதீங்க, நான் அவ மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா
குட்டா இருக்கேன், நீங்க நடுவுல வராதீங்கன்னு சொல்லும்போது எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு, என்னோட முடிவை நீ எடுக்காதுன்னு சொல்லிட்டு அவருடைய ரூம் போயிடுவாரு. சாங்மின் ஜின்ஹி பக்கத்துல உட்காந்து அவளை நல்லாவே டேக் கேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள நடந்த அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துல வரும். ஜின்ஹிக்குமே மைண்ட் ஃபுல்லா சாங்மினோட இருந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ் தான் ஞாபகத்துல இருக்கும். ஸோ தூக்கத்திலே ஸ்மைல் பண்ணுவா. மார்னிங் ஆயிடும், சங்மின் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போயிடுவான். அங்க வந்து சீஃப் டாக்டர் ஜின்ஹியோடைய எக்ஸ்ரேவை காமிச்சு போன் லைட்டா தான் சொல்ல இருக்கு, ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சீக்கிரமாவே சரியாயிடும்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லா உன்னை சங்மின் தான் டேக் கேர் பண்ணிட்டான்றதையும் சொல்லிட்டு போவாரு. சங்மின் ஜின்ஹிக்காக ரெடி பண்ண பிரிஸ்கிரிப்ஷன் டேபிள்ல இருக்கிறத எடுக்க ட்ரை பண்ணும்போது அவங்களுடைய காலர் போன் லைட்டா பெயின் ஆகும். அதை பார்த்து வேகமா அங்க வந்த சங்மின் எதுவா இருந்தாலும் எனக்கு கூப்பிட மாட்டியான்னு கேட்கும்போது நீ எனக்காக பிரிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணாத என்கிட்டயே ஸ்ட்ரைட்டா கொடுக்க மாட்டியான்னு ஜின்ஹி நார்மலா பேசுறது கேட்கறதுக்கே சங்மின்க்கு ஃபீல் குட்டா இருக்கும். அவளை கேன்டீன் கூட்டிட்டு போய் ஃபுட்டை ஊட்டி விடுவான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து சொல்றேன். தேங்க்யூ.